தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரத்தில் 60,000 பேர் மாதம் 1,000 ரூபாய் பெறுவதாக அமைச்சர் உதயநிதி பேசியிருந்த நிலையில் தற்போது அதற்கு எதிர்வினையாக அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், முழு விவரத்தை வழங்கலாம். வணக்கம். மகளிர் உரிமை தொகை வழங்குவதிலும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு திமுக அரசு அநீதி இழைத்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். விழுப்புரம் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் 60,000 பயனாளிகளுக்கு மட்டும்தான் மாவட்டம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் நேற்று பரப்புரையில் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின்படி விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 60,000 பேர் மாதம் ரூபாய் 1,000 உதவி பெற்று வருகின்றனர் என்று பேசியிருக்கின்றார். தமிழகத்தின் பெரிய மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரம் மாவட்டத்தில் வெறும் 60,000 பேருக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்துவது சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறைதான். அத்துறையின் அமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் என்றும் அதனால் அவர் சொல்லும் புள்ளி விவரம் மிக சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் மிக குறைந்த அளவிலான உரிமை தொகையை கொடுத்துவிட்டு அதை சாதனை போன்று அமைச்சர் உதயநிதி பேசுவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநிலம் முழுவதும் 1,16,00,000 மகளிர் மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை பெறுகின்றனர் என்றும் அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் சராசரியாக சுமார் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிர் உரிமை தொகை பெற்றிருக்க வேண்டும் எனவும், ஆனால் தமிழ்நாட்டின் பெரிய மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரம் மாவட்டத்தில் வெறும் 60,000 பேருக்கு மட்டுமே மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த மகளிர் உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சராசரியாக வழங்கப்பட வேண்டிய பயனாளிகளில் 5இல் 1 பங்கினருக்கு மட்டும்தான் உரிமை தொகை வழங்கப்படுவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உரையிலிருந்து புரிந்து கொள்ள முடிவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்ட சரியான தருணம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் எனவும் அவ்வாறு செய்வதன் மூலம் திமுக அரசு அதன் தவறுகளை திருத்திக் கொள்ளும் எனவும் அவர் தன்னுடைய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.